ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹிண்டாய் கார் கம்பெனியுடைய லைனப்பில் நல்ல செல்லிங் ரேஷியோ கொடுத்துருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டாயோட கிரேட்டாங்கிற கார். இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய காரும் கூட. இந்த கார் அடிப்படையாக வச்சு ஹிண்டாய் ஒரு 7 சீட்டர் காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த காருடைய பேர் தான் ஹிண்டாய் அல்கசார். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் ஹிண்டாய் அல்கசார் பற்றின ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ரிவ்யூக்குள்ள அடி போகலாம். ஹிண்டாய் அல்கசார் கார். ஸோ இந்த கார் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய காராக இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி இந்த காரை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டாயினுடைய மோஸ்ட் செல்லிங் எஸ்யூவி காரான ஹிண்டாய் கிரேட்டாலேருந்து பேஸ் பண்ணி வரப்பட்ட கார் தான் இந்த ஹிண்டாய் அல்கசாருங்கிற கார். இந்த காரில் என்ன ஸ்பெஷலாக கிரேட்டாவோட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரோட சீட்டர் தான் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. அது 6 அல்லது 7 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு காராக இந்த ஹிண்டாய் அல்கசார் கார் இருக்க போகுது. நார்மலாக ஹிண்டாயோட கிரேட்டா காரை பற்றி நமக்கு தெரியும். அந்த காரில் 2 ரோ தான் கொடுத்துருப்பாங்க. முன்பக்கம் ரோல 2 பேரும், பின்பக்கம் ரோல 3 பேரும் அப்படின்னு. அந்த காரோட சீட்டிங் கெப்பாசிட்டிங்கிறது 5 சீட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கும். இந்த ஹிண்டாய் அல்கசார் கார் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 ரோல கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் டிரைவர் ரோ, செகண்ட் ரோ, அப்புறமா 3வது ஒரு ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3வது ரோ தான் இந்த காரில் ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஹிண்டாய் அல்கசார் கார் எந்த காருக்குள்ள ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்டா இருக்கக்கூடிய மஹிந்திரானுடைய XUV 500ங்கிற கார், மொரிஸ் கேரேஜோட ஹெக்டர் பிளஸ்ங்கிற கார், இப்போ ரீசனா லான்ச் பண்ணிருக்கிற டாடானுடைய சஃபாரிங்கிற கார். ஸோ இந்த 3 காருக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இந்த ஹிண்டாயினுடைய அல்கசார் கார் இந்தியன் கார் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வரப்போகுது. இனி 3வது மிக முக்கியமான அம்சங்கிறது இந்த ஹிண்டாய் அல்கசார் காரனுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹிண்டாய் அல்கசார் காரனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 13 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 20 லட்சம் ரூபா வரைக்கும் இதனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 4வது மிக முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஹிண்டாய் அல்கசார் கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹிண்டாய் அல்கசார் காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் அப்படின்னு 2 ஆப்ஷனை கொடுக்க போறாங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே கொடுக்க போறாங்க. அதை நீங்க பெட்ரோல் எடுக்கிறீங்கனாலும் பெட்ரோலையும் உங்களுக்கு 6 ஸ்பீட்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க, 6 ஸ்பீட்ல ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. அதே நீங்க ஹிண்டாய் அல்கசார் டீசல் ஆப்ஷனுக்கு போறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 6 ஸ்பீட்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட்ல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த கார்ல கொடுக்குறாங்க. இந்த காரோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2610 மில்லிமீட்டர் வீல் பேஸ் கொடுத்திருக்காங்க. இது ஹிண்டாய் கிரேட்டாவுடையும் 150 மில்லிமீட்டர் அதிகமான வீல் பேஸ் உள்ள ஒரு காரா இருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையிலேயே இந்த காருக்கு உள்ளாடியும் ஸ்பேசிங் அதிகமாக கொடுத்து 3வது ரோவையும் உள்ளாடி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. ஒன்று 2.0 லிட்டர் ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த 2.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது 159 PS பவர். அதே மாதிரி டார்க்கை பொறுத்த வரைக்கும் 191 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் இந்த கார் டெலிவர் பண்ணுது. ஹிண்டாயினுடைய இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய காரில் அதிகமான பவர் டெலிவர் பண்ணக்கூடிய காரா இந்த கார் தளத்துக்குள்ள வரப்போகுது. இதனுடைய அடுத்த இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.5 லிட்டர்ல ஒரு டீசல் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது 115 PS பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் எத்தனை டிரைவிங் மோட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க. அது ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்னு 3 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களுக்கும் இந்த கார் கண்டிப்பாக நல்ல ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்போர்ட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாங் ஜர்னிக்கு நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் ஃபீல் பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த காருடைய இன்ஜினை டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த ஹிண்டாய் அல்கசார் காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கரண்டாக ஹிண்டாயினுடைய கிரேட்டாங்கிற காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஹிண்டாய் அல்கசார் கார்லயும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுக்க போறாங்க. இப்போ கொஞ்சம் ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன். குறிப்பாக 10.25 இன்ச்சஸ்ல ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுக்க போறாங்க. இது ஹிண்டாய் கிரேட்டாவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்ச ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். அதாவது ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, GPS, நேவிகேஷன், ப்ளூடூத், ஆக்ஸ், USBன்னு இன்னைக்கு கரண்டா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன வேணுமோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக உற்பத்தி வந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம் தான் இந்த 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். அது இந்த ஹிண்டாய் அல்கசார் கார்ல கொடுத்திருக்காங்க. வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு சம்மர்லயா இருக்கட்டும், இல்லை நீங்க வெயிலுக்கு கீழே வண்டி ஒரு 1 hour விட்டுட்டு திரும்ப வந்தீங்கனாலும் மிகப்பெரிய ஒரு கன்வீனியன்டா இந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்கு. இனி மிக முக்கியமா ஏர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ மட்டும் இல்லாம 3வது ரோவுக்கும் இண்டிவிஜுவலான ஏர் கண்டிஷனை கொடுத்திருக்காங்க. ஸோ அங்கேயும் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அவங்களோட ஏர் கண்டிஷனை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ரோலையுமே, அதாவது ஃப்ரண்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ 3 ரோலையுமே ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட்டையும் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. மிகையான ஒரு விஷயமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பக்க ரோ, அதாவது டிரைவர் சீட்டுக்கு பின்பக்கத்துல ஒரு ட்ரே கொடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ரோ உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகம் வைக்கணும்னாலோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை வைக்கணும்னாலோ அவங்க அந்த ட்ரே யூஸ் பண்ணி அதில் வச்சுக்க முடியும். ஸோ இது கண்டிப்பா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் காருக்கு உண்டான அம்சத்தை இந்த கார்ல எடுத்து கொடுத்திருக்காங்க. 360 டிகிரில கேமரா கொடுத்திருக்காங்க. அது வெறுமனே ஒரு கேமரா இல்லாம பிளைண்ட் ஸ்பாட்டையும் மானிட்டர் பண்ணி இந்த காரோட டிரைவருக்கு இன்ஃபர்மேட்டிவ் அது கொடுக்கும். ஸோ 360 டிகிரில கேமரா வித் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் கொடுத்துருக்கு கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க.
இனி எக்ஸ்டீரியரில் இந்த காரில் என்னென்ன அம்சங்கள் பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரேட்டாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அம்சங்களையும் தொட்டிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இதனோட ஃப்ரண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பேனட்டை ரைஸ்டு பேனட்டாக கொடுத்துருக்காங்க. கிரில்லை ஒட்டு மொத்தமாகவே மாற்றி ஒரு புது டைப்பான கிரில்லை கொடுத்துருக்காங்க. நார்மலாக வரக்கூடிய ஹிண்டானோட கேஸ்கெட் கிரில் இந்த காரில் கிடையாது. ஒரு புதுமையான ஒரு கிரில் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கும் அட்டகாசம் லுக் எடுத்து கொடுக்குது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல்ஸ் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு கான்டெம்பரரி லுக்கில் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்தக்கூடிய அளவில் ஒரு அழகான அலாய் வீல்ஸை இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இனி டேன் இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சைட் மிரர்ஸில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏபிசி பில்லர்ஸ் ரொம்ப அழகாக டீசெண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சி பில்லர் பக்கத்தில் ஒரு கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப வைடனிங்காக ரொம்ப பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி கார் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கையும் இந்த காருக்கு எடுத்து கொடுத்துருக்கு. இனி இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீமியமான கார்க்குள்ளடி கிடைக்க வேண்டிய எல்லா அம்சங்களையும் கண்டிப்பாக இந்த கார்லையும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பிக்சர்ஸ் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த கார்க்குள்ளடி கண்டிப்பாக ஒரு பிரீமியம் காரில் கிடைக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த காரில் 3 ரோ இருக்குது. அந்த தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய சீட்டும் உங்களுக்கு ரீக்ளைன் பண்ணிக்க முடியும். அதாவது ஃப்ரண்ட் ரோ செகண்ட் ரோ மாதிரியே 3வது ரோவில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக அதை நீங்கள் ரீக்ளைன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பூட் ஸ்பேஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 50:50 அந்த சீட்டை நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கவும் முடியும். நீ ஏசியை பொறுத்த வரைக்கும் 3 ரோலுமே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் ரோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் எந்த ரோவில் நீங்கள் உட்கார்ந்தீங்கனாலும் ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னா ஈஸியாக உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இனி ஃபர்ஸ்ட் ரோவுக்கு பின்னாலே ஒரு ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. இதை நான் முதலே சொல்லிட்டேன். இனி சேஃப்டி கன்சர்னாக பார்த்தீங்கன்னா ஹிண்டா கிரேட்டா சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான சேஃப்டி அந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய கார் தான் இந்த கார். அந்த கிரேட்டா காரில் என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அந்த அவ்வளோ அம்சத்தையும் உள்பூத்தி தான் இந்த காரில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கிரேட்டா காரில் இருக்கக்கூடிய அதே ஏர் பேக்ஸ், அதே இன்ஜின் மொபைலைசர், அதே ஃப்ரண்ட் அண்ட் சைடு இம்பாக்ட் பீம்ஸ், ஐசோஃபிக்ஸ், ப்ரீடென்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சீட் பெல்ட், இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கரண்டாக என்னென்ன விஷயங்கள் ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வேணுமா அதை எல்லாமே உள்பூத்தி கொண்டு வந்த ஒரு காராக தான் இந்த கார் இருக்க போகுது. ஸோ ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்டா அல்கசார்ங்கிற கார் எதுக்குள்ள ஒரு டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குன்னா மஹிந்திராவுடைய XUV 500, மொரிஸ் கேரேஜினுடைய ஹெக்டர் பிளஸ்ங்கிற கார், டாடாவுடைய சஃபாரிங்கிற கார், இந்த கார்க்குள்ள டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும். இது ஒரு SUV செக்மெண்ட்ல வரக்கூடிய கார். 3 ரோ உள்ள ஒரு காராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஹிண்டா லான்ச் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 ரோ கார் தான் இந்த ஹிண்டா அல்கசார்ங்கிற கார். இதனுடைய எக்ஸோரூம் பிரைஸ்ங்கிறது 13 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக 13 லட்சத்துக்கு உள்ளாடி வரதுக்கான சான்ஸே கிடையாது. 13 லட்சத்துக்கு மேலே எக்ஸோரூம் இருக்கும். ஆன்ரோடுக்கு வரும்போது இந்த கார் மினிமம் உங்களுக்கு 14 லட்சம் ரூபாவை கண்டிப்பாக தொடுங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் ஹிண்டா அல்கசார் கார் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் 2 ஆப்ஷன்லையும் இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டீசல் எடுக்கிறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங் எந்தூசியாசத்துக்கு தேவையான நல்ல ஒரு இன்ஜின் தான் இந்த வெஹிக்கில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2.0 லிட்டர் ஒரு பெட்ரோல் இன்ஜினையும் 1.5 லிட்டர் உள்ள டீசல் இன்ஜினையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் டெவலப் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 159 PS பவர், அது 191 நியூட்டன் டார்க்கிங் கொடுக்குது. அதே 1.5 லிட்டர் டீசல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 115 PS பவரையும் 250 நியூட்டன் டார்க்கிங் கொடுக்குறாங்க. 3 டிரைவிங் மோட் இருக்கு. அது ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்னு 3 டிரைவிங் மோட இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.